வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோமில் சண்டே லஞ்சுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு ஈஸியான எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் இதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறினோடனே கடுகு போட்டு கடுகு பொரிந்த பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பொரிய விட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த இரும்பு கடாய் மீஷோவில் வாங்கினது. இதோட வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். இப்போ இதோட கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இதோட சேர்த்து எண்ணெயில் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மசால் பொருட்கள் எல்லாம் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எந்த முறையில் சிக்கன் ரெசிபி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்ல மசாலாலாம் எண்ணெயில் வதங்கின பிறகு நாம் இதோட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா நம்ம கலந்து விடுறோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். சிக்கனை நல்லா ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுறோம். அதுக்கப்புறமா இதோட காஷ்மீரி சில்லி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக காரத்திற்கேற்ப இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இதோட இப்போ நல்லா கலந்து விடுறோம். கொத்தமல்லி தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நாம் குழம்பா வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வைக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். நீங்கள் இந்த சிக்கனை நல்லா சட்டுன்னு செஞ்சிடலாம். தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் சுவையாக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவியை நம்ம சுட சுட சாதத்தோடையும் சப்பாத்தி, இட்லி, தோசை கூடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும். மறக்காமல் அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.